வெல்கம் டு ஒய் ஸ்டுடியோஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம திரைவம்ச நிகழ்ச்சியில் இயக்குனர் சுகுமார் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற புஷ்பா 2 படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோன்னா, படத்தோட ஆரம்பத்தில் ஹீரோ ஜப்பானுக்கு கண்டெய்னர்லேயே போகிறாரு. போய் அங்கே 40 நாள் சாப்பாடு தண்ணி இல்லாமல் ஜப்பானுக்கு அங்கே போய் கண்டெய்னரை திறந்து பார்த்தா அந்த கண்டெய்னருக்குள்ளே ஹீரோ படுத்திருக்காரு. அவர்கிட்ட எப்பட்றா அப்படின்னு கேட்டால், வர வழியில் போர் அடிக்குமே அப்படின்னு சொல்லி ஜப்பான் கற்றுக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பான் மொழியிலே பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த மாதிரி நான் உங்களுக்குலாம் கட்ட அனுப்புனேன், நீங்கள் காசு கொடுக்கல, ஒழுங்காக காசு கொடுத்துருங்க, எனக்கு சேர வேண்டிய காசு எங்கே இருந்தாலும் இந்த உலகத்தில் எந்த பகுதியில் இருந்தாலும் நான் அதை வாங்காமல் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்கக்கிட்டலாம் சண்டை போட்டு அந்த காசை வாங்கிட்டு வராரு. இந்த மாதிரி இந்த படம் ஆரம்பிக்குது. இப்போ அப்படியே கட் பண்ணோம்னா அடுத்த சீன்லேயே பார்த்தீங்கன்னா, புஷ்பா 1ல் எதில் முடித்தாங்களோ அதுலேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஹீரோவுக்கு கல்யாணம் ஆயிடுது. இப்போ நல்லபடியாக குடும்பம் நடத்திட்டு இருக்காரு. அவரோட பிஸ்னஸையும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி எல்லா செயல்பாடுகளும் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்படியா இருக்க நேரத்தில் அவருக்கு என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒய்ஃப் ஒரு நாள் இவர் சிஎம்மை பார்க்க போகிறாரு அப்படின்னு தெரிஞ்சவொடனே, நீங்கள் எனக்கு சிஎம் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வாங்க, அதை நான் வீட்டில் மாட்டணும், எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவரும் இதை பேச்சை கேட்டுட்டு சிஎம் கூட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடறாரு. போய் கரெக்டாக சிஎம் கூட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடி சிஎம் சொல்லிடுறாரு, என்னதான் நமக்குள்ளே பழக்கம் இருந்தாலும், என்னதான் இருந்தாலும் நீ ஒரு கடத்தல்காரன், உங்களெல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்க முடியாது என்னால், அதனால் நீ தயவு செஞ்சு இதெல்லாம் எதிர்பார்க்காத என்கிட்ட அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்துக்காமல் அனுப்பிடுறாரு. அதில் புஷ்பா ஈகோ ஹர்ட் ஆகி என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, நான் யார் கூட ஃபோட்டோ எடுத்துக்கிறேனோ அவரையே சிஎம்மாக மாற்றிடுவேன் அப்படி சொல்லிட்டு அவர் கூட இருக்க அந்த மினிஸ்டரையே சிஎம்மாக மாற்றிடுறாரு. அப்படி சிஎம்மாக மாற்றுறதுக்காக அவர் கிட்டத்தட்ட 2000 டன்னு செம்மர கட்டைகளை நாடு கடத்த முயற்சி பண்ணுறாரு. முயற்சி பண்ணி அந்த பணத்தில் தான் அவர் புது சிஎம்மை உருவாக்குறாரு. அந்த 2000 டன்னு கட்டையை ஃபகத் ஃபாசில் தடுத்து நிறுத்தினாரா, அவரால் தடுத்து நிறுத்த முடிஞ்சா, பிடிச்சாரா அப்படின்றது தான் இந்த படத்தோட மீதி கதை. இப்போ இந்த 2000 டன்னு கட்டையை அவர் நாடு கடத்தி பணம் சம்பாரித்து அவர் நினச்ச மாதிரி அவருக்கு பிடிச்ச சிஎம்மை உருவாக்குனாரா, அந்த சிஎம்மோட ஃபோட்டோ எடுத்தாரா, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பெரிய பிரச்சனையே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வில்லன் கேரக்டரை இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வடிவமைக்காமல் விட்டது தான். என்னப்பா சொல்கிற நீ, ஃபகத் ஃபாசில் இருக்காரு படத்தில், அப்புறம் எப்படி வில்லன் கேரக்டர் ஸ்ட்ராங்காக வடிவமைக்கல அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. புஷ்பா 1லலாம் அவர் கடைசியாக தான் கொஞ்சம் சீன் வருவார். அது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இவர் கண்டிப்பாக புஷ்பா 2ல் பெருசாக ஏதோ பண்ண போகிறாரு, அதாவது ஹீரோவுக்கு ஈக்குவலாக கண்டிப்பாக ஏதோ ஒன்று பண்ண போகிறாரு அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் புஷ்பா 2ல் அவர் அதை பண்ணல. நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஃபகத் ஃபாசிலுக்கு அந்த கேரக்டர் திருப்தியாக இல்லாமல் போயிடுச்சு. எல்லாமே ஹீரோ டாமினேஷனாகவே இருந்தனால நம்மளால் அந்த வில்லன் ரோலை ரசிக்க முடியாத மாதிரி ஆகிப்போச்சு. என்னடா ஃபகத் ஃபாசிலுக்கு சில நேரம்லாம் இந்த மாதிரி கேரக்டர் கொடுக்குறீங்க, இப்படி பண்ணிட்டீங்களடா அப்படின்ற மாதிரி சொல்கிற அளவுக்குலாம் நமக்கு ஆகிப்போச்சு. அந்த மாதிரி வில்லன் கேரக்டர் ரொம்ப ஒரு இதாகிடுச்சு, அது நம்ம ரசிக்க முடியல. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் 2வது பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, அதோட டியூரேஷனை சொல்லலாம். கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு மேலே ஓடுது இந்த படம். 3.5 மணி நேரம் கிட்ட வருது போல் இந்த படம். நம்மளால் உட்காந்து பார்க்கவே முடியல. ரொம்ப எல்லா சீனுமே லென்த்தாக இருக்குது. தேவையில்லாத சீன்லாம் கூட வருது. அதெல்லாம் புஷ்பா 3க்கான சீன்லாம் வேறு வருது போல் அடிக்கடி. அதனால் என்னடா இது கதை ஒரு நேர்கோட்டில் போது திடீர்னு தேவையில்லாத சீன் உள்ளே வருது அந்த மாதிரி. அதாவது படத்தில் வர சீன்லாம் எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஆனால் இந்த கதைக்கு இந்த இதுக்கு தேவையில்லாத சீனாக இருக்குது. கடைசியாக கிளைமேக்ஸில் ஒரு பொண்ணை கடத்திட்டு போவாங்க. அதெல்லாம் புஷ்பா 3க்கான கதையாக தான் இருந்துச்சே தவிர, புஷ்பா 2க்கான கதை கிளைமேக்ஸ்க்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே முடிஞ்சு போயிடுது. எல்லாமே லென்த்தாக இருக்கிறனால நமக்கு அங்கங்கே சலிப்பு தட்டுறதுனால அது ஒரு பெரிய மைனஸ் ஆகிப்போச்சு. மித்தபடி பாடல்கள் புஷ்பா 1 அளவுக்கு இந்த படத்தில் ரசிக்கிற பாட்டெலாம் நல்லா இருக்குது. ஆனால் புஷ்பா 1 அளவுக்கு இல்லை. எப்பயுமே 2 எடுக்கும்போது 1ஓட கம்பேர் பண்ணுறது ஒரு நியாயமான விஷயமாக தான் இருக்கும். ஆனால் அப்படி 1ஓட கம்பேர் பண்ணிங்கன்னா அதில் பாதி கூட இந்த படம் அச்சீவ் பண்ணிச்சான்னு சந்தேகமாக தான் இருக்குது. அது ஒரு குறையாகி போச்சு. மித்தபடி இந்த படத்தோட பாசிட்டிவ் என்னன்னு கேட்டிங்கன்னா, அல்லு அர்ஜுன் அவருக்கு கொடுத்த கேரக்டரை அவருக்கு கொடுத்த விதத்தில் அவருக்கு கொடுத்த மாதிரியே நடிச்சிருக்காரு. அது அல்லு அர்ஜுன் சில இடத்துல ரசிக்க வைக்கிறாரு. ராஷ்மிகாவுக்கு ஒரு பெரிய ரோல் இல்லாமல் போனது இந்த படத்தில் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ராஷ்மிகா வராங்க, வீட்டில் சமையல் செய்கிறாங்க, அடிக்கடி புஷ்பாவுக்கு மாலை போட்டு அனுப்பி விடுறாங்க. இப்படியே இருந்தனால ராஷ்மிகாவுக்கு நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு கேரக்டர் இல்லை. அதுக்கு ஈக்குவலாக வேறு ஹீரோயின் கேரக்டரும் இல்லாமல் போனது தான் இந்த படத்தில் பெரிய விஷயம். நல்லா பிரம்மாண்டமாக எடுத்திருக்காங்க. எல்லா சீன்ஸும் நல்லா பிரம்மாண்டமாக தெரியுது பார்க்குறதுக்கு. செட்டெல்லாம் நல்லா போட்டு பெருசாக எடுத்திருக்காங்க. கிராஃபிக்ஸ்லாம் நல்லா இருக்குது. எல்லாமே அதில் மேக்கிங்லலாம் நம்ம இந்த படத்தில் எந்த குறையுமே சொல்ல முடியாது.
இந்த மாதிரி தெலுங்கில் வந்து பெரிய ஹீரோக்கள் படம் வந்து ஒரு நல்ல வரவேற்பை பெறும்போது தமிழ் ஆடியன்ஸாக இருக்க நமக்கு வந்து கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. என்னடா இது, தமிழில் இந்த மாதிரி ஒரு கமர்ஷியல் படம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, இந்த மாதிரி பெரிய அளவில் ஹிட் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு வருத்தமாக தான் இருக்குது. பார்ப்போம் தமிழில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல பெரிய பக்கா கமர்ஷியலாக பெரிய மெகா பட்ஜெட்டில் நல்ல படம் வருதா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். விஜய் வேறு சினிமாவை விட்டு போயிட்டாரு. இன்னும் நம்ம யார்கிட்ட இதை எதிர்பார்க்குறதுன்னு தெரில. பார்க்கலாம்.